இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் அறிவிச்சிருக்கிறாரு. எந்த கூட்டணியில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு? சொன்னது யார்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள். அவர் தான் திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேறுகிறது, இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் 1008 காரணம். இப்போ இருக்கிற சூழலில், தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் புதுசாக வளர்ந்து வர்ற ஜனநாயக சக்தியாக நாங்கள் தாவேகாவை பார்க்குறோம், அதனால் அவங்களோட போகிறோம். அந்த மாதிரி என்ன தான் சொன்னாலும் அவங்களோட கரெக்டான ஒரு ரீசனாக நமக்கு என்ன படுது அப்படின்னா நேஷ்னல் பாலிடிக்ஸ். ஏன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு நேஷ்னல் பார்ட்டி. அப்போ நேஷ்னல் பாலிடிக்ஸில் இந்தியா கூட்டணி தான் பாஜகவுக்கு எதிராக தேர்தல் களம் காண போகிற ஒரு கூட்டணி. அதில் காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸ் இருந்தால் திமுக வரமாட்டேன்னு சொல்லுது. அப்படின்னா அந்த கூட்டணியில் இருக்கணும்னா திமுக விட்டு கம்யூனிஸ்ட் வெளில வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்ற புரிதல் தான் வீரபாண்டியன் அவர்கள் சொல்லும்போது நமக்கு புரியுது. தேர்தல் அரசியலுக்கு இந்த கூட்டணியில் இருக்கிறது சரியாக வராது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு வீரபாண்டியன் அவர்கள். தமிழக அரசியல் குழப்பமான அரசியல் சூழல் நிலவுகிறது. நாங்கள் நான் இப்பொழுது அறிவிக்கிற வரை அந்த கூட்டணியில் தான் இருந்தோம், அங்கே தான் வெற்றி பெற்றோம். ஒரு முறைப்படி எங்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடி இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்னால் அத்தகைய சூழலில் நாங்கள் நீடிக்கவில்லை என்று சொல்வதை காட்டிலும் அமைப்பாக கூடி நிர்வாக குழு கூடி எடுத்த முடிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றுள்ள அரசியல் சூழல் காங்கிரஸ் இல்லை, விசிக அந்த இடத்தில் இல்லை, ஐயோஎல் அங்கே இல்லை, காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் நாங்கள் இந்திய கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று திமுக சொல்கிறது. இந்த சூழலில் ஒரு தேர்தல் அணி சேர்க்கையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறுவதற்கு சூழல் இல்லை. எனவே இதை கருத்தில் கொண்டுதான் இத்தகைய முடிவை நாங்கள் எடுக்கிறோம். அவ்வாறு முடிவு எடுக்கிற போது எப்பொழுதுமே ஜனநாயக சக்திகளை நாங்கள் கடந்து சென்று விட மாட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம ஆளுங்களுக்கு இந்த மாதிரி பாலிசாக பேசினா எப்படி, பொதுமக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, இல்லை வெளியே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அடிச்சு டமால் டிமால்னு பேசுங்க அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லை போதுமா அப்படின்ற மாதிரி கேட்டால் நம்ம ஆளுகளுக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் மசாலா ஏற்றி லைட்டாக அப்படி மலைச்சாரல் மாதிரியாவது தூவி விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் வீரபாண்டியன் அவர்கள நீ எதிர்பார்க்குறது என்கிட்ட வராது, வேணா நான் இதுக்கு மேலே ஒன்று சொல்லலாம், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வேணால் சொல்லலாம். இதுவே நிறைய பேருக்கு டக்குன்னு புரியலைன்னா, பழம் இருக்கும்போது காயை பார்த்து யாராவது போய் அது மேலே ஆசைப்படுவாங்களா? பழத்து மேலே தான் ஆசைப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த கருத்தை கேட்கும்போது இது தேர்தல் அரசியலுக்காக பண்ணுற மாதிரி இல்லையப்பா, சந்தர்ப்பவாதம் மாதிரி இருக்கு. இப்போ பவரில் தாவேக்கா இருக்குது, அதனால் அவங்களோட போகிறோம் அப்படின்ற மாதிரில இருக்குது. ஏன்னா திமுக காயா போச்சு, பவர் இல்லை, தாவேக்கா கனியாக இருக்குது, பவர் இருக்குது, அதனால நாங்கள் அங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மெசேஜாக வருது இல்லை. இப்போ கூட்டணிக்குள்ளே போகல, வெளியிருந்து ஆதரவு தான் வச்சுக்கோங்களேன், கூட்டணிக்குள்ளே எதுலேயுமே இப்போ கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதரவு இங்கே இருக்குன்னா, இங்கே இந்த கூட்டணியிலேருந்து வெளில வரணும்னா நீங்கள் திமுகவை காயாக பார்த்துட்டு, அதாவது பிரயோஜனம் இல்லாமல் பார்த்துட்டு தாவேக்காவை நீங்கள் கனியாக பார்த்துருவீங்களோ அப்படின்ற ஒரு சிந்தனை வர ஆரம்பிக்கிறதே. நீங்கள் ஒரு பரபரப்புக்கான வார்த்தையை தேடுகிற போது தமிழில் அடர்த்தியான மென்மையான அரசியல் சுமந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன். அங்கேருந்து கொஞ்சம் விலகி எங்கள் கேள்விக்கு பதிலுங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது, போதுமா? ஓகே, இன்னும் கூட பட்டவர்த்தம் வேணுமா? அவ்வாறு சொல்ல முடியாது, இப்படிதான் சொல்ல முடியும். கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட்டை டெய்லி பார்த்து, டெய்லி கருத்துக்களை சொல்லி, டெய்லி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுத்து நம்மளை அசர வைக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நடக்க மாட்டேங்குது. நம்ம திடீர்னு நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கெலாம் நிறைய நேரத்தில் நம்ம குரூப் சாட்லாம் பண்ணோம்ல, இப்போ நமக்குள்ளான பர்சனல் குரூப்லாம் இருக்கும்ல, அதிலலாம் போகிறாங்க, கனவுலலாம் விஜய் பேட்டி கொடுக்குற மாதிரி வருது, அந்தளவுக்கு எதிர்பார்க்குறோம், கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்மலாம் புலம்புறலேஞ்சிக்கு போயிட்டோம். அதை தாவேகால போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பா ப்ரெஸ் மீட்டில் பேசி என்ன பிரயோஜனம், செயல் தான்ப்பா முக்கியம், வேலை நடக்குதான்னு பாருங்கள், அதை விட்டுட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கலன்னு எங்கால் பேசுகிறவர் இல்லை, செயல் வீரர் அவர் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. சமீபத்தில் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்களே, இது நியாயமா அப்படின்ட்டு வீரபாண்டி அவர்கள்ட்ட கேட்டாங்க. வீரபாண்டி அவர்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அப்போ கம்யூனிஸ்ட் கரெக்டாக இருக்கும். 4 தூண்களில் நீங்கள் ஒரு முக்கியமான தூண், எது? ஊடகம் அப்படிங்கிறது. இந்த மீடியாவும் ப்ரெஸ்ஸும் ஒரு தூண், நாட்டினுடைய முக்கியமான ஒரு தூண், மக்களின் குரலாக ஒலிக்கக்கூடிய ஒரு தூண். இப்போ அந்த தூணை நீங்கள் புறக்கணிக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் பத்திரிகையை சந்திச்சே ஆகணும்.
அப்போ தான் மக்களுடைய குரல் வந்து அவங்களுக்கு போய் சேரும், நிறைகுறைகள் கேள்வி கேட்கப்படும், அவங்க வந்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு வரும். அதுதான் மீடியாவுடைய வேலை, ப்ரெஸ்ஸுடைய வேலை. அந்த வேலையை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும். அதை தவிர்க்கிறது நாங்கள் ஒற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு வீரபாண்டியன் அவர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்கள் மூலமாக வலியுறுத்துகிறோம். எங்கள் நிலை மிக தெளிவு. இன்னும் ஆழமான கருத்துக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் தாவேக்காவுடைய அமைச்சர்களை சந்தித்து நீங்கள் கேளுங்கள். எங்கள் நிலை மிக மிக தெளிவு. ஊடகம் இல்லாமல், பத்திரிகை இல்லாமல் போய்விட்டால் ஜனநாயகத்தின் கண்கள் குருடாகிவிடும். மறுக்கவண்ணாத தூண் நீங்கள், அரசியல் சட்டப்படி மறுக்கவண்ணாத தூண் நீங்கள். உங்களிடம் கருத்துக்களை சொல்ல வேண்டும், உங்களை சந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஜனநாயகம் வளரும்.